நாங்குநேரியில் ரூபி மனோகரன் சூறாவளி பரப்புரை. திமுக அரசு மக்களுக்காக செய்த நலத்திட்டங்களை முன்வைத்து சாதனைகளை விளக்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட ரூபி மனோகரனுக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் ரூபி மனோகரன் தனது தொகுதியில் கை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டி தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். தொகுதி முழுவதும் வாகனத்தில் சென்று மக்களை சந்தித்த அவருக்கு பொதுமக்கள் மலர் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது மக்களிடையே பேசிய ரூபி மனோகரன் கடந்த காலங்களில் நாங்குநேரி தொகுதியில் தான் செய்த பல்வேறு மக்கள் நல பணிகளையும் சாதனைகளையும் விரிவாக எடுத்துரைத்தார். தொகுதி மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றவும் தொடர்ந்து இப்பகுதியில் வளர்ச்சி பணிகளை முன்னெடுக்கவும் தனக்கு மீண்டும் ஒருமுறை வாய்ப்பளித்து வெற்றி பெற செய்யுமாறு அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் அவர் பேசுகையில் தமிழக அரசின் மகளிருக்கான உரிமை தொகையை தொடர்ந்து பெறுவதற்கும் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள பல்வேறு நலத்திட்ட உதவிகள் உங்களை வந்தடைவதற்கும் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இந்த தேர்தல் பரப்புரையின் போது காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கூட்டணி கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்ல இந்த கல்லூரி பிள்ளைங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க, குழந்தைகளுக்கு 8ஆம் வரைக்கும் அது காலை உணவு கொடுக்குறாங்க. உங்களுக்கு எல்லாம் தாய்மார்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து இப்பதான் 5000 ரூபாய் கொடுத்தாங்க. ஒரு 8000 ரூபாய்க்கு கூப்பன் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நல்ல திட்டங்கள் நமக்கு தொடரணும். இந்த நல்லாட்சி தொடர்ந்துச்சுன்னா நல்லா இருக்கும். பெரிய ஒரு சமுதாய மாற்றத்தை உருவாக்கி இருக்கு இந்த ஆட்சி. 5 ஆண்டுகள்ல நல்லா கூப்பிட்டுக்கு நானும் இந்த கிராமத்தை சுத்தி 10 நாளா வரேன். எல்லா தாய்மார்கள் முகத்தை பார்க்கும்போது ஓரளவு சந்தோஷமா இருக்கீங்கம்மா.